கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மும்மத வழிபாட்டு தலங்களில் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை ஒட்டி ஓசூரில் மும்மத வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு தாவைக்காவினர் ஏற்பாடு செய்தனர். இதேபோல அமைச்சர் ஆனந்த் உத்தரவின் பேரில் ஓசூர் அடுத்த நவதி பகுதியில் மேற்கு மாவட்ட துணை செயலாளரும் நம்ம வெற்றி டைம்ஸ் நாளிதழின் நிறுவனருமான அன்வர் பாஷா தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். சுமார் 250க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் ஏராளமான தாவைக்காவினரும் பங்கேற்று சிகிச்சை பெற்று பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர். மும்மத தலங்களில் நடைபெற்ற வழிபாட்டை தொடர்ந்து சுமார் 2000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது வழக்கறிஞர் பரத்ராஜ், ரஜினிகாந்த், தினேஷ்குமார், ஜோஷோ ஆகியோரும் உடன் இருந்தனர். நாங்கள் இன்னைக்கு சிஎம் சாரோட எங்கள் தலைவரோட பிறந்தநாள் விழா நாங்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி இருக்கோம். ஒசூர் தொகுதியில் மொத்தம் 3 கோயில்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 3மே மலை கோயில்கள் தான். ஒன்று பிரம்மன் கோயில், ஒன்று விஷ்ணு கோயில், ஒன்று சிவன் கோயில். 3 கோயிலுமே காலையில் 6 மணிலேருந்து நாங்கள் அர்ச்சனை ப்ரோக்ராம்லாம் பண்ணி அங்கேயே கோயிலில் வர பக்தர்களுக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே நாங்கள் ஒரு கோயிலையும் அன்னதானம் பண்ணியிருக்கோம். அது போக ஒசூரில் தர்கா ஒன்று இருக்குது. தர்காலையும் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபாத்தியா கொடுத்துட்டு அங்கேயும் நாங்கள் அன்னதானம் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறதுக்காக ஒரு சேவைக்காக மருத்துவ முகாம் ஒன்று நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா நாங்கள் முதல் முறையாக 2 பிரசவ பெண்மணிகளுக்கு இலவசமாக நாங்கள் ப்ரெக்னன்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். டெலிவரி ப்ரோக்ராம் நாங்கள் இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு தளபதிக்காக நாங்கள் ஒரு செய்கிற ஒரு அவரோட ஆரோக்கியத்துக்கும் அவரோட நல்ல ஒரு நீண்ட காலம் வாழ்ந்து எங்களை நல்ல ஆட்சி கொடுக்கணுன்ட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். எங்களோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களை ரொம்பவும் எளிமையான முறையில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் இது எந்த கட் அவுட் இல்லாமல் எந்த பேனர்ஸும் இல்லாமல் நாங்கள் வெறும் நலத்திட்டம் மாதிரி ஒரு மருத்துவ முகாம் வச்சு நாங்கள் சிம்பிளாக பண்ணி முடிச்சிருக்கோம். எல்லாம் வல்ல அந்த இறைவன் எங்கள் தளபதிக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.